வெல்கம் டு அபீஸ் கிளாஸ் ரூம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 2017 வருஷத்திய என்டிஎஸ்சி தேர்வுக்கான சாட் கொஸ்டின் பேப்பரில் மேத்தமெட்டிக்ஸ் பகுதியை பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னால் 2017 மேட் கொஸ்டின்ஸில் 50 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் 51லேருந்து 100 வரைக்கும் அந்த வருஷமும் இங்கிலீஷ் கொடுத்துருந்தாங்க. அது உங்களுக்கு தேவைப்படாது அப்படிங்கிறனால அது நான் வீடியோ போடலை. சரி, இதில் 101வது கொஸ்டின் பார்ப்போம். 128 மைனஸ் 8 x = 2 பவர் 6 எனில் எக்ஸின் மதிப்பு. இது சிம்பிள் கொஸ்டின் தான். 128 இந்த 2 பவர் 6 இந்த பக்கம் கொண்டு வரோம், 8 பவர் 6 இந்த பக்கம் கொண்டு வரோம். 2 பவர் 6 மதிப்பு என்ன? 64. 128 மைனஸ் 64 64. 8 x, அப்போது 8 2 தான் 64 உங்களுக்கு தெரியும். இப்போ x = 2, ஆப்ஷன் 2 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகே, அடுத்தது 102வது கொஸ்டின். ஏபிசி என் மதிப்பு பூஜ்ஜியமற்றது, நான் ஜீரோ. a + b + c = 0 எனில் a² / bc + b² / ca + c² / ab = அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, எல்சிஎம் தான் எடுத்திருக்கோம், மீசியமாக எடுத்திருக்கோம். ஏபிசி அப்படின்னு மீசியமாக எடுத்தால் இங்கே என்ன இல்லை? ஏ இல்லை, அதனால் a³. இங்கே b இல்லை, ப்ளஸ் b³ ப்ளஸ் c இல்லை, அதனால் c³ / abc, மூணாவது ஆப்ஷன். அடுத்தது 103வது கொஸ்டின். கார்ட்டீசியன் தளத்தில் 5,5 -5,5 ஆயத்தொலைவுடன் இணைத்தால் கிடைக்கும் முக்கோணமானது. பை ஜாயினிங் தி பாயிண்ட்ஸ் 5,5 -5,5 to the origin in the Cartesian plane in the type of triangle form these. இந்த 3 பாயிண்ட்ஸை கொடுத்தா என்ன மாதிரி முக்கோணம் கிடைக்கும் அப்படின்னா நம்ம சிம்பிளாக நம்ம என்ன பண்ணிடலாம், XH YH வரைஞ்சிட்டு சிம்பிளாக 5,5 இங்கே 5,5, ஆரிஜின் என்னது? ஆதிப்புள்ளி 0,0. இந்த 3ஐயும் எண்ணிச்சா உனக்கு பார்த்தாலே என்ன மாதிரி இருக்குது? இருசம பக்க முக்கோணம், ஆப்ஷன் 3. அடுத்தது 104வது கொஸ்டின். 4x + 3y = 12 என்ற சமன்பாட்டின் வளைவரை x மற்றும் y அச்சுகளை வெட்டும் புள்ளிகள் முறையே a மற்றும் b எனில் ABயின் நீளம் கொடுத்துருக்கான். வளைவரை அப்படின்னா ஒன்றும் இல்லை, வரைபடம் தான். இதுக்கு ஒரு சமன்பாட்டுக்கு ஒரு வரைபடம் இருந்துச்சுன்னா அதை x அச்சையும் y அச்சையும் எந்த புள்ளிகளில் வெட்டுமா? ABயின் வெட்டினா ஏபியினுடைய நீளம் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஓகே, இப்போ ஈக்குவேஷன் எழுதிக்க சமன்பாடை. 4x + 3y = 12. எக்ஸ் அச்சை வெட்டதுனால ஒய் எக்ஸ் அச்சில் என்னது? 0 இல்லையா? 0. y = 0ன்னு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போது 4x + 3 × 0 = 12. இப்போ 4x = 12னா x = 3. அப்போ என்ன பாயிண்ட் கிடைக்கும் உனக்கு? x 3, y 0, a 3,0ன்னு கிடைக்கிது. அடுத்தது y அச்சை வெட்டுறதுனால x = 0. அப்போது x இருக்கிற இடத்துல என்ன போடணும்? 0ன்னு போடணும். 4 × 0 + 3y = 12. இப்போ 3y = 12னா y = 12 3ஆல் வகுத்தா 4. இப்போ பிங்கிற பாயிண்ட் என்னது? x = 0, y 4, பிங்கிற பாயிண்ட் கிடச்சிருது. அப்போ AB அப்படிங்கிறதுக்கு இதை x1 y1 வச்சுக்கிறேன், இதை x2 y2 அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த ஃபார்முலா உனக்கு தெரியும், இரு புள்ளிகளை இணைக்கும் தூரம், இடையே உள்ள தூரம் அப்படின்னா x2 - x1 2 + y2 - y1 2 அப்படிங்கிற ஃபார்முலா நீ படிச்சிருக்க. இஸ் ஈக்குவல் டு -0 - 3. x2 என்னது? 0 தானே? 0 - 3 2 + 4 - 0 2. அப்போ 3 2 + 4 2 9 + 16 25. √25 5 அலகுகள், மூணாவது ஆப்ஷன். ஓகே, அடுத்தது 105வது கொஸ்டின். முக்கோணம் ABCயில் 2 கோணம் A = 3 கோணம் B = 6 கோணம் C எனில் கோணம் A, கோணம் B, கோணம் C என்ன அப்படின்னு கேட்கலாம். முக்கோணம் ABCயில் 2 கோணம் A = 3 கோணம் B = 6 கோணம் C = எல்லாமே சமம் அப்படிங்கிறனால அதை ஈக்குவல் டு ஒரு கான்ஸ்டன்ட், ஒரு மாறிலியாக நம்ம எடுத்துக்கிறோம் K அப்படின்ட்டு. அதை தனித்தனியாக ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். 2 கோணம் A = K, 3 கோணம் B = K, 6 × கோணம் C = K. இப்போ கோணம் A =
k/2, கோணம் B is equal to k/3, கோணம் C is equal to k/6 ஆயிடுது. நம்ம ஒரு முக்கோணம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த 3 கோணங்களின் கூடுதல் என்னது 180 டிகிரி. அதை எழுதிட்டு அதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். கோணம் ABCனுடைய வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 3ஐயும் எல்சிஎம் மீசியமாக எடுத்து கூட்டுறேன். இங்கே 6 அப்படின்னு எடுத்ததுனால இங்கே என்ன பெருக்கணும், 3ஆல் பெருக்கணும், இங்கே 2ஆல் பெருக்கணும், இது தேவையில்லை. இப்போ 3k + 2k + k by 6 is equal to 180, 6k is equal to 180, அப்போ k is equal to 180. இப்போ கோணம் A அப்படிங்கிறது என்னது k/2 இல்லையா, 180/2 90 டிகிரி. கோணம் B is equal to k/3, 180/3 is equal to 60 டிகிரி. கோணம் C k/6, 180/6 is equal to 30 டிகிரி. அப்படிங்கிற இந்த 3 வேல்யூஸ் இருக்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து ரெண்டாவது ஆப்ஷன், ஆப்ஷன் 2. 106வது கொஸ்டின். ஒரு செங்கோண முக்கோணம் ABCயில் கோணம் B is equal to 90, AB is equal to 9 cm, AC is equal to 15 cm. AB ACயின் மையப்புள்ளிகள் DE எனில் முக்கோணம் ADயின் பரப்பளவானது. இப்போது இந்த ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்க, முக்கோணம் வரைஞ்சிக்க. என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, கோணம் B 90ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது AB வந்து 9 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோன்னா, அடுத்தது நமக்கு ஏசி இல்லை, அப்போது டிஇயும் பிசியும் வந்து இணை, அதனால் டிஇ இஸ் ஈக்குவல் டு BC/2. சரியா. அடுத்தது பித்தாகரஸ் தேற்றம் யூஸ் பண்ணி AC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AB ஸ்கொயர், AC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் ப்ளஸ் BC ஸ்கொயர். அப்போது ஏசி அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, 15 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 15 சென்டிமீட்டர்ஸ், 15 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9 ஸ்கொயர் ப்ளஸ் BC ஸ்கொயர். இப்போ BC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 15 ஸ்கொயர்லேருந்து 9 ஸ்கொயரை மைனஸ் பண்ணுவேன். 225 மைனஸ் 81 இஸ் ஈக்குவல் டு 144. BC ஸ்கொயர் வந்து 144னா BCயை வர்க்கமூலம் எடுத்தினா 12 சென்டிமீட்டர். அப்போ DE அப்படிங்கிறது என்ன, 12/2. இங்கே தான் பார்த்தோம் இல்லையா. இப்போ DE அப்படிங்கிறது BC/2 அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். 12/2 6 சென்டிமீட்டர். அப்போ முக்கோணம் ADயின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு அரை இன்ட்டு BH. அப்போ அடிப்பக்கம் 6 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். உயரம் வந்து 4.5, ஏன்னா நடுப்புள்ளி இல்லையா. D அப்படிங்கிறது ABயினுடைய நடுப்புள்ளி. அப்போது இது AB வந்து 9 சென்டிமீட்டர் அப்படின்னா AD வந்து 4.5 சென்டிமீட்டர். அதான் எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போது இதையும் கேன்சல் பண்ணால் 3 × 4.5 13.5 சதுர சென்டிமீட்டர். ரெண்டாவது ஆப்ஷன். ஓகேயா. அடுத்தது 107வது கொஸ்டின். 10 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் பக்கங்களை கொண்ட ஒரு செவ்வகத்தின் அடுத்தடுத்த பக்கங்களின் நடுப்புள்ளிகளை இணைத்தால் கிடைக்கும் வடிவத்தின் பரப்பளவானது. இது இங்கிலீஷில் கூட பார்த்துக்கலாம். The figure obtained by joining the midpoints of the adjacent sides of a rectangle of 10 centimeter 6 centimeter is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 107வது என்னென்னா, ஒரு செவ்வகம் வரைஞ்சிட்ற, அதனுடைய நீளம் வந்து 10 சென்டிமீட்டர், அகலம் வந்து 6 சென்டிமீட்டர். இதனுடைய மைய புள்ளிகளை ஜாயின் பண்ணிட்டோம்னா உனக்கு வர்ற என்ன கிடைக்கும், ஃபஸ்ட்டாக சாய் சதுரம் கிடைக்கும். இப்போ அந்த சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு அப்படின்னு கேட்டால் வடிவத்தின் பரப்பளவுன்னு தான் கேட்குறாங்க. அப்போ அந்த சாய் சதுரத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா, அரை இன்ட்டு D1 × D2. D1 அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, இதனுடைய நீளம், செவ்வகத்தினுடைய நீளம் தான். அதே மாதிரி D2 அப்படிங்கிறது செவ்வகத்தினுடைய அகலம். அப்போது அரை இன்ட்டு 10 × 6 கேன்சல் பண்ணால் என்னாகும், 2யும் 10யும் கேன்சல் பண்ணால் 5 × 6 30 சதுர சென்டிமீட்டர். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 30 சென்டிமீட்டர் ஸ்கொயர் உள்ள சாய் சதுர பரப்பளவுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 4வது ஆப்ஷன். அடுத்தது 108வது கொஸ்டின். ஒரு 9 சென்டிமீட்டர் பக்களவுள்ள சமபக்க முக்கோணம் ஒரு வட்டத்தினுள் வைக்கப்பட்டால் அந்த வட்டத்தின் ஆரமானது. ஒரு வட்டத்துக்குள்ளே சமபக்க முக்கோணத்தை வைக்கிற அப்படின்னா அதனுடைய ஆரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது இதுதான் வந்து வட்டம், அதுக்குள்ளே சமபக்க முக்கோணத்தை வைக்கிற, அந்த சமபக்க முக்கோணத்தினுடைய பக்க அளவு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சமபக்க முக்கோணம் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு கோணமும் எப்படி இருக்கும்,
60 டிகிரியாக தான் இருக்கும். இது 60, சிபி எல்லாமே 60. இப்போது நம்ம முக்கோணம் ஏசிடியை எடுத்துக்கிறோம். இதை வந்து தனியாக பிரிச்சுக்கிறோம். சரியா? இது பிரிச்சுட்டு சைன் அப்படிங்கிறதே எதுக்கு யூஸ் ஆகும்? செங்கோண முக்கோணத்துக்கு தான் நீ வந்து பயன்படுத்த முடியும். அப்போது sin 60 = எதிர்பக்கம் பை கர்ணம். எதிர்பக்கம் என்னது நமக்கு தெரியாது இல்லையா, அதனால் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். கர்ணம் என்னது 9. அப்போ sin 60 மதிப்பு என்ன? √3/2 = x/9. அப்போ x = 9 × √3/2. எப்போ எக்ஸினுடைய மதிப்பு சிடியினுடைய நீளம் கிடச்சிருச்சு. இப்போ ஓ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கோணம் ஏபிசியினுடைய நடுக்கோட்டு மையம். அந்த நடுக்கோட்டு மையம் வந்து சிடியை எந்த விகிதத்தில் பிரிக்கும் அப்படின்னா சிடியை 2:1 என்ற விகிதத்தில் பிரிக்கிறது. அப்போது நம்மளுடைய ஓசி அப்படின்னா அந்த வட்டத்தினுடைய ஆரமாக ஓசி தான் வட்டத்தினுடைய ஆரம். அப்போ இந்த 2:1 என்ற விகிதத்தில் பிரிக்கிறதுனால ஓசி கிடைக்கணும் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸை 2/3 பெருக்கிடலாம். இப்போ 2/3 × 9 × √3/2. அப்போ இது 2 கேன்சல் ஆகிடும். 3 9 கேன்சல் ஆனால் 3 √3 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் ஆன்சர். 108 √3 3√3 ரெண்டாவது ஆப்ஷன். ஓகே, ஓகே. அடுத்தது 109வது 23 15 24 40 27 26 22 25 20, எக்ஸ் என்ற புள்ளி விபரத்தின் முகடு 25 எனில் எக்ஸின் மதிப்பானது அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாமே முகடு அப்படின்னா நான் எது வந்து அதிக அளவில் நம்பர் ஆஃப் டைம்ஸ் அதிகமாக வந்திருக்கோ அதை தான் நம்ம முகடுன்னு சொல்லுவோம். ஆனால் இதுலேருந்து எல்லாமே ஒரு தடவை தான் வந்திருக்கு. அப்போது எக்ஸ் வந்து என்னவாக இருந்தால் அது முகடாக இருக்கும் அப்படின்னா 25 இருந்தால் முகடு 25. அப்போ எக்ஸ் என்னவாக இருக்கும்? அதுவும் 25 இருந்தால் தான் 2 டைம்ஸ் வந்திருக்கும், அதை முகடுன்னு சொல்லுவோம். அப்போ அதனால் எக்ஸ் வந்து 25 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் 4. 110 இது வந்து கணக்கு மிஸ்டேக்கு, அதனால் நான் ஸ்கிப் பண்ணுறேன். 111வது கொஸ்டின். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் n உறுப்புகளின் கூட்டுத்தொகை 5n² - 3n எனில் அதன் 100வது உறுப்பானது. இங்கிலீஷ்லேயும் பார்ப்போம். இஃப் த சம் ஆஃப் n terms of an AP is 5n² - 3n then its 100th term is. என்ன கொடுத்துருக்காங்க? SN n உறுப்புகளினுடைய கூடுதல் கொடுத்துட்டாங்க. 5n² - 3n அப்படின்னு கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க? 100வது உறுப்பு T 100 கேட்குறாங்க. இப்போ 100வது உறுப்பு வேணும் அப்படின்னா என்ன செய்யலாம்? 100 உறுப்புகளை கூட்டிட்டு அதிலிருந்து 99 உறுப்புகளினுடைய கூடுதலை கழிச்சிட்டா கிடச்சிருமா? இப்போ T 100 = S100 - S99. அப்போ S100 அப்படின்னா என்ன? இதில் 100 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 5 × 100² - 3 × 100 மைனஸ் 5 × 99² - 3 × 99. அப்போ 5 வந்து இது ரெண்டுலேயுமே 5 காமனாக இருக்கா, பொதுவாக இருக்கா, அதனால் இதிலேருந்து வெளியே எடுத்துடலாம். 5 × 100² - 99² மைனஸ் 3 × இங்கே 100 எடுத்துக்கிறேன், இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால மைனஸ், இங்கே ஒரு ரெண்டுமே மைனஸ் போடுறேன். சரியா? அப்போது இங்கே என்னது? இதை வந்து a² - b² ஃபார்மில் இருக்கா, அதனால் a + b × a - b வச்சு பிரித்து எழுதுகிறேன். இது 100 - 99 மதிப்பு 1 தான், அதனால் 3ன்னு எழுதியிருக்கேன். அப்போது 5 × 199 இது 1 ஆகிடுமா? அப்போ 5 × 199 995 - 3 992. ஆனால் இந்த ஆப்ஷன் இதில் இல்லை, 111வது கொஸ்டினில் இல்லை, அதனால் நோ ஆப்ஷன் அப்படிங்கிறது தான் இதற்கு பதில். அடுத்தது 112வது கொஸ்டின். x⁴ 4 என்ற கோவையினை காரணிப்படுத்த கிடைப்பது. தி எக்ஸ்பிரஷன் x⁴ + 4 கேன் பி ஃபேக்டரைஸ்ட் as. இப்போது x⁴ 4 + 4 எப்படி எழுதலாம்? x² ஹோல் ஸ்கொயர், இது 4 + 2² எழுதலாமா? அதில் என்ன கூட்டுறேன்னா 4x² கூட்டிட்டு கழிச்சிட்றேன், மதிப்பு மாறாது அப்படிங்கிறனால.
இப்போ இந்த 4x² எப்படி எழுதுனா 2 × 2x² எழுதிட்டு அதை ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிறேன். இந்த இதை வந்து 2 × 2x² எழுதிட்டு அதை தனியாக வச்சுக்கிறேன். அப்படின்னா என்னென்னா x² + 2 ஹோல் ஸ்கொயர். சரியா? x² a இருக்கிற இடத்துல x² இருக்குது, b இருக்கிற இடத்துல 2 இருக்குது. சரியா? அப்போது x² + 2 ஹோல் ஸ்கொயர். இந்த இங்கே வந்து 2x ஹோல் ஸ்கொயர், 4x² இருந்துச்சா, அதனால் 2x ஹோல் ஸ்கொயர். இப்போது இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிடு, a + b ஹோல் ஸ்கொயர் வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணால் x² + 2 + 2x வரும். இது வந்து என்னம்னா a² - b² ஃபார்மில் இருக்கா, அதனால் a அப்படிங்கிற இடத்துல x² + 2 இருக்குது, b அப்படிங்கிற இடத்துல 2x இருக்குது. சரியா? அப்போது x² + 2 + 2x இன்ட்டு x² + 2 - 2x, a² - b² ஃபார்முலா. இது வந்து a², இது b². சரியா? இப்போது இதுதான் வந்து ஆப்ஷன் 1. ஓகே. அடுத்தது 114வது கொஸ்டின். 113வது கொஸ்டின். 2 வடிவொத்த முக்கோணங்களின் பக்கங்களின் விகிதம் 4:3 எனில் அவற்றின் பரப்பளவுகளின் விகிதமானது. அதுக்கு முக்கோணத்தினுடைய பரப்பளவுக்கு ஃபார்முலா தெரியும், ஆஃப் BH அப்படின்னு. அப்போது பரப்பளவு அப்படின்னு கேட்டேன்னா பிக்கு வந்து ஸ்கொயர் பண்ணணும். அவ்வளோதான். 4² = 3². ஸ்கொயர் தான் பண்ணுறேன். அப்போ ஸ்கொயர் பண்ணும்போது 3வது ஆப்ஷன். அடுத்தது 114வது கொஸ்டின். f1 = f2 = 1, fn = fn - 1 + fn - 2 எனில் f3 இன் மதிப்பு. இது ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். fn கொடுத்துட்டாங்க, f3 கேட்குறாங்க. அப்போ எண்ணில் என்ன போடணும், 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். f3 - 1 + f3 - 2. அப்போ 3 - 1ங்கிறது என்னது, f2, 3 - 2ங்கிறது f1. 1 + 1 2, ஆப்ஷன் 2வது ஆப்ஷன். அடுத்தது 115வது கொஸ்டின். tan θ = cot 30 - θ எனில் தீட்டாவின் மதிப்பு. tan θ அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா cot 30 + θன்னு கொடுத்துருக்காங்களா. tan θவை எப்படி எழுதலாம், cot 90 - θன்னு எழுதலாம். அப்போ தான் சமப்படுத்த முடியும் இல்லையா. cot 90 - θ, அப்போ இந்த இரண்டுமே சமம் இல்லையா. 90 - θ = 30 + θ. இப்போது தீட்டாவெல்லாம் ஒரு சைடு எடுத்துகிட்டு போயிடு, கோணங்களை ஒரு சைடு எடுத்துகிட்டு வா. இந்த 30 இந்த சைடு கொண்டு வர, தீட்டாவை இந்த சைடு கொண்டு போகிறேன். அப்போ 2 θ = 60 டிகிரி. அப்போ θ = 60/2 30 டிகிரி. ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 2 30 டிகிரி. அடுத்தது 116வது கொஸ்டின். ஒரு லீப் வருடத்தில் சமவாய்ப்பு முறையில் 53 ஞாயிற்றுக்கிழமைகள் இருக்க அதன் நிகழ்தகவானது. The probability that a leap year selected at random which contains 53 Sundays is. லீப் வருடம் அப்படின்னாலே 2 ஆட் டேஸ் இருக்கும். S = அப்போ அதில் 2 ஆட் டேஸ் எப்படி இருக்கலாம், ஞாயிறு திங்கள், திங்கள் செவ்வாய், செவ்வாய் புதன், புதன் வியாழன், வியாழன் வெள்ளி, வெள்ளி சனி, சனி ஞாயிறு. இப்போ n(s)ல் இதுதான் இருக்கும். இப்போ n(s)ல் என்ன, 7. ஞாயிற்றுக்கிழமை வந்து சண்டே வந்து இதில் இதில் இருக்குது, இதில் இருக்குது, இதில் இருக்குது. இப்போ n(a) வந்து 2. P(a) = n(a/n)(s) 2/7. ஆப்ஷன் 1 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்தது 117வது கொஸ்டின். (2x⁴ + x³ - 14x² - 19x - 6 என்ற பல்லுறுப்புக்கோவையின் காரணிகள் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதனுடைய x-1 வந்து காரணியா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவேன், P(1) செக் பண்ணுவேன் இல்லையா. இந்த கெழுக்களை எல்லாம் கூட்டி 0வாக இருந்துச்சுன்னா x-1 காரணின்னு சொல்லுவேன். இப்போது P(1) செக் பண்ணிக்குவோமா. 2 + 1 -14 -19 -6. இது வந்து 0 வருமா, வராது, நான் 0. அப்போ x-1 வந்து காரணி அல்ல. அப்படின்னா இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் x-1 இருக்கும், இதில் தான் இருக்காது. x-1
இதுலேயும் x + 1 × x - 1. அப்போ இதுலேயும் இருக்குது. இதுதான் இல்லை. அப்போ இதுதான் ஆப்ஷன். இருந்தாலும் நம்ம செக் பண்ணிக்குவோம். இதை வச்சே நம்ம கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு x + 1 அதனால் இதை அப்படியே எழுதிட்டு 2 1 -14 -19 -6ன்னு எழுதிட்டு x + 1 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ -1ஆல் வகுக்கிறேன். 0 போட்டுக்க. 2 -2 -1 இதையும் கழிச்சினா -1 இது ரெண்டையும் பெருக்குனா +1 -13 1ஐயும் -13னா +13 -6 மறுபடியும் இந்த ரெண்டையும் +6. உனக்கு தெரியும் இது தெரியும் இல்லையா இந்த முறை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் x + 2ன்னு கொடுத்துருக்கான். அடுத்தனால -2ஆல் பண்ணுறேன். 2 -2ஐயும் பெருக்குனா -4 இது ரெண்டையும் கூட்டுற -5 இது ரெண்டையும் பெருக்குனா +10 மறுபடியும் கூட்டுற -3 மறுபடியும் -2 இதையும் பெருக்கிற +6 0 வந்துடும். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க x - 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எதால் வகுக்கணும் 3ஆல் வகுக்கணும். 0 போட்டுக்கிற. 2 3 × 2 6 1 கூட்டுனா 1 மறுபடியும் 1ஐயும் 3ஐயும் பெருக்குனா 3 அப்போ 0. இப்போ காரணிகள் என்னது x + 1 x + 2 x - 3 × 2x + 1. அப்போ ஆப்ஷன் 3 அப்படிங்கிறது தான் உனக்கு ஆன்சர். சரியா? ஓகே. அடுத்தது 118. வட்ட நாட்கரம் ABCDயில் AB என்பது வட்டத்தின் விட்டம் மற்றும் கோணம் ADC = 140 எனில் கோணம் BAC ஆனது. இப்போது ஒரு வட்ட நாட்கரம் வரைஞ்சிக்கிறேன். என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த கோணம் மட்டும் 140 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இது ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, எதிர்கோணங்கள் கோணம் B 40 அப்படின்னு எப்படி எழுதுகிறோம்னா எதிர்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. அதனால் இங்கே 40ன்னு எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் முக்கோணம் ACB இங்கே ஒரு லைன் போடுற. இங்கே லைன் போட்டோம்னா இந்த ஆங்கிள் எப்படியா இருக்கும்னா கரெக்டாக 90 டிகிரியாக இருக்கும். கோணம் C = 90 டிகிரி. ஒரு முக்கோணத்தில் 3 கோணங்களின் கூடுதல் 180. அதனால் கோணம் A தான் நமக்கு தெரியாது, அதை அப்படியே வச்சுக்க. B இது இந்த சைடு கொண்டு வந்துரு. 40 + 90 180லேருந்து 130 கழிச்சோம்னா 50 டிகிரி. ஓகே. ஆப்ஷன் 2. ஓகே. அடுத்தது 119வது கொஸ்டின். ஒரு கனசெவகத்தின் 3 அடுத்தடுத்த முகங்களின் பரப்பளவு முறையே PQR. அதன் கன அளவு V எனில் அதன் கன அளவின் வர்க்கமானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இங்கிலீஷில் பார்த்துக்குவோம். The area of 3 adjacent faces of a cuboid are PQ and R. If its volume is V, then the square of its volume is. அதுக்கு ஒரு கியூபாய்டு வரைஞ்சிக்கிறேன், ஒரு கனசெவகம் வரைஞ்சிக்கிறேன். இப்போது இது L, இது B, இது Hன்னு வச்சுக்க. இப்போது அதை அவங்க என்ன கொடுத்துட்டாங்களா ஒரு கனசெவகத்தின் 3 அடுத்த முகங்களுடைய பரப்பளவு அப்படின்னு. இப்போ இந்த முகத்தினுடைய பரப்பளவை நம்ம என்ன வச்சுருக்கோம், L × Bயை நம்ம Pன்னு வச்சுக்கிறோம். அடுத்தது B × Hஐ Qன்னு வச்சுக்கிறோம். அடுத்தது L × Hஐ Rன்னு வச்சுக்கிறோம். சரியா? அப்போது இந்த புரியுதா உங்களுக்கு? இதனுடைய பரப்பளவு, இந்த முகத்தினுடைய பரப்பளவு, இந்த முகத்தினுடைய பரப்பளவு. சரியா? இப்போ L × Bயை P அப்படின்னு வச்சுக்கிட்டேன், B × Hஐ Q அப்படின்னு வச்சுக்கிட்டேன். அடுத்தது L × Hஐ R அப்படின்னு வச்சுக்கிறேன். 3ஐயும் பெருக்குனா என்னது? PQR. L² B² H² = PQR. LBH அப்படிங்கிறது தான் கியூபாயினுடைய வால்யூம் இல்லையா? கனசெவகத்தினுடைய கன அளவுக்கு என்ன சூத்திரம்? LBH. அப்போ அதனுடைய வர்க்கம் அப்படிங்கிறது என்னது? PQR. அது 2வது ஆப்ஷன். ஓகேயா? அடுத்தது 120வது கொஸ்டின். 8 ஆண்களும் 12 சிறுவர்களும் ஒரு வேலையை 10 நாட்களில் முடிப்பர். 6 ஆண்களும் 8 சிறுவர்களும் 14 நாட்களில் அதே வேலையை செய்து முடிப்பர் எனில் தனியாக ஒரு ஆண் மட்டும் எடுத்துக்கொள்ளும் நாட்களின் எண்ணிக்கை. 8 men and 12 boys can finish a work in 10 days, while 6 men and 8 boys can finish it in 14 days. Then the number of days taken by one man alone is.
இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா 8 ஆண்கள் ப்ளஸ் 12 சிறுவர்கள் எத்தனை நாட்களில் முடிக்கிறாங்க? 10 நாட்கள். அதனால் 10ஆல் பெருக்கிக்கிறேன். அதே வேலையை தான் என்ன பண்ணுறாங்கன்னா 6 ஆண்களும் 8 சிறுவர்களும் 14 நாட்களில் முடிக்கிறாங்க. ஒரே வேலை தான். அதனால் என்ன பண்ணியிருக்கோம்னா ரெண்டையும் சமப்படுத்தியிருக்கோம். சரிதா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா சால்வ் பண்ணுறதுக்காக வேண்டி இது ரெண்டையும் இந்த 2 ஈக்குவேஷனுமே என்ன பண்ணுறேன்னா 2ஆல் வகுக்கிறேன். ஃபுல்லாகவே 2ஆல் வகுக்கிறேன். அப்போது 8m + 12b × 5 6m + 8b × 7 இது 2ஆலையும் அடிபட்டுறது. இதை உள்ளே கொண்டு வந்து பெருக்கிறேன். 40m + 60b = 42m + 56b. b எல்லாம் ஒரு சைடும் m எல்லாம் ஒரு சைடும் கொண்டு போகிறேன். இப்போ 60b - 56b = 42m - 40m. இப்போ 4b = 2m, b/m அப்படின்னா 2/4 = 1/2. இப்போ b = 1, m = 2. அப்போது இப்போ டோட்டல் ஒர்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எஃபிஷியன்சி இன்ட்டு டைம், திறன் இன்ட்டு நாட்கள். அப்போது டோட்டல் ஒர்க்கில் இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ ஏதோ ஒரு இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணால் அந்தன வேலை அதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். 8 × 2 + 12 × 1 × 10. இப்போ 16 + 12 28 × 10 280. இப்போ ஒரு ஆளினுடைய இது என்ன பண்ணியிருக்கோம்னா 2 வேல்யூஸை கண்டுபிடிச்சிருக்கோமா? அப்போ ஒரு ஆள் அப்படிங்கும்போது 280ஐ 2ஆல் வகுத்தோம்னா 140 நாட்கள் அப்படிங்கிறது தான் பதில். அது 3வது ஆப்ஷன். இத்துடன் இந்த வீடியோ நிறைவு பெறுகிறது. உனக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.